விஜய் வந்து குழந்தைங்களை வந்து தவறா யூஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட். அவர்னால தான் வந்து குழந்தைங்க எல்லாரும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸை போட்டு நச்சரித்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை வந்து விஜய் ஜெயிக்காமல் போயிட்டாருன்னா குழந்தைங்களுடைய அந்த மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படும். சொல்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஜாம்பிஸ் தான். அவங்க தான் சொல்றாங்க அவங்களுக்கு வேற வேலை ஏதாவது ஒரு வகையில் அவதூறு பரப்பிட்டே இருக்கணும். சரி, கடைசியாக இதை விடு. நாம் தமிழர் வந்து மேடையிலே ஏற்றி ஸ்கூல் பசங்களை பேச வைக்கிறாங்க, திமுக கூட்டங்களில் வந்து பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சரியா? கூட்டம் எப்படிங்க ஓட்டா மாறும், கூட்டம் எப்படிங்க ஓட்டா மாறும் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அவ்வளோ பேர் கூட்டமாக போய் ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இதை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அது இல்லை, இப்போ விஜய் ஆட்சிக்கு வரணும், அவ்வளோதான். அதற்காக மக்கள் வாக்களித்திருக்காங்க. இதில் எஸ்ஐஆர் இவங்க வந்து இப்படி யார் அந்த சார்ன்ற மாதிரி எஸ்ஐஆரை வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆருக்கும் இந்த ஓட்டு திரட்சிக்கும் சம்பந்தமே இல்லை. ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. இவங்க சொல்றாங்களே திமுக ஊபிஎஸ் ஊடகங்கள்லாம் கதறாங்க, பாக்குறீங்களா? ஒருத்தன் திட்டிட்டு இருக்காங்க, மக்களை போட்டு கண்ணாபின்னு திட்டுறான். ஏன் இப்படி திட்டணும்? அவங்க கதறதுமே வந்து விஜய்லாம் வர முடியாது, அப்படிதானே? இல்லையே, அப்படி கதறினா பரவாயில்லையே. வன்மத்தை கக்குறானுங்களே இன்டூ எக்ஸ்ல. மக்களை இவர்கள் ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. மக்களை முட்டாள்கள்னாங்க, மக்களை தற்குறினாங்க. தற்குறிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் வந்து ஸ்டில் இப்பவும் தொடருது. ஜேம்ஸ் வசந்தன் அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. தற்குறிகளோட வேலையான நம்பர் ஒன்னுங்க. அவரு உலகத்தின் நம்பர் 1 தற்குறி யார் தெரியுமா? ஜேம்ஸ் தான். கோயம்புத்தூர் இஷ்யூக்கு என்ன சொன்னார் அவரு? நீங்க ஒரு பெண் மீது, கல்லூரி முதுகலை படிக்கிற பெண் மீது பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? எதுக்கு இந்த பொண்ணு அங்க போகும்போது நல்லா உடல் வலிமையான ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு ஆணை கூட்டிட்டு போக வேண்டியது. பாலியல் விக்டிம் மேல வைக்கிற குற்றச்சாட்டு இதுவா? ஒரு விஷயம் 2 விஷயம்னா பரவாயில்ல, எதுக்காக வந்து விஜய் மேல இவ்வளோ டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல? விஜய் என்ன செய்தாலும் அது தவறு. விஜய் இந்த ஈகோ சிஸ்டம் அடி வாங்குதுங்க. உங்களுக்கு புரிய மாட்டாங்க. சரி, இப்போ ஜேம்ஸ் வசந்தன் இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுறாரு. எதுக்கு பேச வைக்கிறாங்க அவரை? எதுக்கு? விஜய் உருவாக்கின இந்த அலையில வந்து பெருசாக இன்னைக்கு பேசப்படுறது, நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி வெளிநாடுகள்ல இருந்து வந்தவர்களோட எண்ணிக்கையே அதிகம். அந்த டேட்டா ஏதாவது கடந்த 100 நாட்கள்ல 25 லட்சம் பேர் வந்திருக்காங்க வெளிநாடுகள்ல இருந்து இந்தியா, தமிழ்நாட்டுக்கு. அதுலயும் குறிப்பாக திருச்சி அண்ட் சென்னை, இதுக்கு தான் ரொம்ப அதிகமாக வந்தது. மார்ச் 25ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்ச உடனே எமர்ஜென்சி புக்கிங்ல தான் நிறைய பேர். இதுவும் டேட்டா அவைலபிள் இருக்கு. அப்ப எமர்ஜென்சி புக்கிங்ல பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆர்வத்தோட ஹாலிடேக்கு வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? சித்திரை 1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காலையில நியூஸ் ஆரம்பிச்சா விஜய் மேல இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட், அப்படி ஒவ்வொரு நாளும் அப்படி வரதை பார்க்க முடியுது. விஜய் வந்து குழந்தைங்களை வந்து தவறா யூஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதாவது அவர்னால தான் வந்து குழந்தைங்க எல்லாரும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸை போட்டு நச்சரித்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை வந்து விஜய் ஜெயிக்காமல் போயிட்டாருன்னா குழந்தைங்களுடைய அந்த மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னலாம் சொல்றது யாருன்னா விசிகேல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அவர் சும்மா ஏதாவது ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஜாம்பிஸ் தான் இருக்கும். ஆமா, அவங்க தான் சொல்றாங்க அவங்களுக்கு வேற வேலை ஏதாவது ஒரு வகையில அவதூறு பரப்பிட்டே இருக்கணும். சரி, கடைசியாக இதை எடுத்து அவதூறு பரப்பு அப்படின்றது தான். சரி, பெரும்பாலான வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட அவங்க ஃபன் தான் பண்ணுவாங்க. உங்க அப்பா போட மாட்டான்னு சொல்றாரு பாரு, போட சொல்லுன்னு போது அந்த பையன் கோப்பிட்டு சொல்லுவான். தே மேக்கிங் ஃபன், விளையாட்டு. இப்போ ஒரு குழந்தைக்கு எனக்கு என் பையனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன்னு போய் சொல்கிறான். அவன் அழுகிறான். அதை பார்த்து நான் சிரிக்கிறேன். சிரிச்சுட்டு இல்லைடா நான் இல்லை, சாக்லேட் என் கையில் தான் இருக்கும். பட் இதையெல்லாம் போயிட்டு பண்ணுறது. அப்போ வந்து இவங்க நாம் தமிழர் வந்து மேடையிலே ஏற்றி ஸ்கூல் பசங்களை பேச வைக்கிறாங்க, திமுக கூட்டங்களில் வந்து பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சரியா? ஓட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக விஜய் வந்து குட்டி குழந்தைங்களெல்லாம் வந்து தவறா யூஸ். சரி, அவங்கள பண்ண சொல்லுங்களேன். இவர் எதுக்கு போகிறாரு எல்லா வீட்லேயும்? நான் அண்மையில் ஒரு பரப்புரையில் வந்து எக்மோரில் பார்த்தேன். தமிழன் பிரச்சனை கூட ஸ்கூல் பசங்கள்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு, ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறாரு. திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் அரசு பள்ளி மாணவர்களை
ஏங்க இதெல்லாம் வந்து என்ன எந்த வழியில் என்னென்னலாம் பண்ண எல்லா ஆயுதமும் எல்லா வெப்பன்ஸும் தீர்ந்து போச்சு. அப்போ என்ன வெப்பன் எடுக்கிறது? ஏதாவது சரி எவனாவது ஒருத்தர் ஐடியா கலப்பிருப்பான் இந்த வெப்பன் எடுக்கலான்ட்டு, அவ்வளோதான். விஜய் அப்படின்னு வரும்போது இந்த தேர்தல் வந்து இதுவரைக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய பேர் கூட சொல்றாங்க, இதுவரைக்கும் இப்படி ஒரு தேர்தலை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. அப்படி ஒரு எழுச்சியை வந்து விஜய் உருவாக்கிட்டாரா? அதுதான் உண்மையும் கூட. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல, அது வந்து எழுச்சிக்காக கூடின இப்ப கூட்டமே கூட எழுச்சிக்காக கூடுனதா இல்லைங்க சினிமா கவர்ச்சிக்காக கூடுனதா? இவங்க ஒரு தேர்தல் பரப்புரை தலைவர் தொடங்கியதுலேருந்து, தாவேகா தலைவர்கள் தொடங்கியதுலேருந்து ஒன்னே தான் சொல்லியிருந்தான், கூட்டம் எப்படிங்க ஓட்டா மாறும், கூட்டம் எப்படிங்க ஓட்டா மாறும் சொன்னாங்களா இல்லையா? நீங்களே பலமுறை என்கிட்ட கேட்டிருக்கீங்களா இல்லையா? நான் அப்போவே இருந்தான், ஏங்க இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கட்சி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர்றவங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னது எப்படிங்க லாஜிக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இன்னைக்கு அவ்வளோ பேர் கூட்டமாக போய் ஓட்டு போட்டுருக்காங்களே. ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இதை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அது இல்லை, இப்போ விஜய் ஆட்சிக்கு வரணும், அவ்வளோதான். அதற்காக மக்கள் வாக்களித்திருக்காங்க. இதில் எஸ்ஐஆர் இவங்க வந்து இப்படி யார் அந்த சார்ன்ற மாதிரி எஸ்ஐஆரை வச்சு ஊட்டிகிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆருக்கும் இந்த ஓட்டு திரட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. அதை நான் பலமுறை சொல்லிகிட்டே இருக்கேன். வேணா உங்களுக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. நம்ம வந்து சென்னை எடுத்துப்போம். சென்னை ஒரு முக்கியமான இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்கு சென்னை வந்து ஒரு முக்கியமான ஏரியா. இப்போ சென்னையில் வந்து 14,25,000 வாக்குகள் போயிடுச்சு. எஸ்ஐஆரில் டெலீட் ஆயிருக்கு, ரைட்டுங்க. 14 லட்சம். ஆனால் உள்ள புதுசாக ஆட் பண்ணது 1,45,000. அப்போ இங்கே நிறைய வாக்குகள் அழிஞ்சிருக்கு, போயிடுச்சு. வாக்குகள் குறைஞ்சிருக்குனுங்களா. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ போன முறை 59% இங்கே வந்து வாக்கு விழுந்திருக்கு. இந்த வாட்டி 83%. இது எஸ்ஐஆரில் வந்தது. ஏன்னா வாக்கு தான் பயங்கரமாக குறைஞ்சிச்சுல, எஸ்ஐஆரில் வந்தது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் உண்மைனா திஸ் ஹாஸ் டு ரிஃப்ளெக்ட் இன் ஆல் த ஏரியா, ரைட்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தருமபுரி எடுத்துப்போம். தருமபுரியில் 72,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, 41,000 வாக்குகள் உள்ளே வந்திருக்கு, சரிங்களா? அப்போ 31,000 வாக்குகள் தான் வந்து டிஃப்ரென்ஸு. அங்கே 90% வந்துருக்கு. போன முறை 82% வந்திருக்கு. அதே போல் நம்ம வந்து கரூர் எடுத்துப்போம். கரூரில் இழந்த வாக்குகள் வந்து 45,000, புதுசாக ஆட் பண்ண வாக்குகள் 35,000. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10,000. ஆனால் கரூரில் 92% வந்திருக்கு. போன முறை 83% வந்திருக்குது. அதே போல் நீங்கள் செங்கல்பட்டு எடுக்கலாம். செங்கல்பட்டும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். செங்கல்பட்டில் 4,10,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, 1,20,000 வாக்குகள் உள்ளே வந்திருக்கு. அப்போ இங்கேயும் நிறைய வாக்குகள் இழந்திருக்கு. எஸ்ஐஆர் இவங்க சொல்கிற கான்செப்ட் இங்கே வந்து ஒத்து வரணும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 82% வந்திருக்கு. போன வாட்டி 62 தான் வந்திருக்கு, இந்த முறை 82%. அதே போல் நீங்கள் வந்து அரியலூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே போவோம். அரியலூரில் 38,000 வாக்குகள் நீக்கினது, புதிய வாக்குகள் 22,000, 16% வாக்குகள் தான். அப்போ இங்கே கூடியிருக்கக்கூடாதுல்ல. எஸ்ஐஆர் தான் ரோல் பிளே பண்ணா இங்க கூடி இருக்க கூடாதுல, இங்க 90%. அப்போ பாதி எஸ்ஐஆர் பாதி இல்ல. எஸ்ஐஆர் வந்து இதுல ரோல் பிளே பண்ணல. ஏன்னா அப்படின்னா சென்னையில வந்து 14 லட்சம் போயிருக்கு இல்லையா, அங்க வந்து அதிகரிக்கிறது கரெக்ட். அப்போ 16,000 போயிருக்க ஊர்ல எப்படி அதிகரிக்குது பர்சன்டேஜ்? 10,000 தான் வாக்கு. ஒரு நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஈரோடுல 10,000 தானே டிஃபரன்ஸ். 10,000 வாக்குக்கு உங்களுக்கு பல மடங்கு அதிகரிச்சிருக்குல்ல, அதிகரிச்சு கூடாதுல்ல. போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு 10,000 தாங்க அங்கே ஓட்டு டிஃப்ரென்ஸு. போன முறை 83 போயிருக்குது %. இன்னைக்கு இந்த முறை 92 வந்திருக்கு. எப்படி? அப்போ இது எஸ்ஐஆருக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. இது மக்களுடைய எழுச்சி தான் இதற்கு காரணம். அதுதான் உண்மையான காரணம். இன்னும் இப்போ நீங்கள் கடைசி ஓட்டெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, ஓட்டு போட்டு முடிச்சாச்சு, ஓகே. இவங்க சொல்கிறாங்களே திமுக ஊபிஎஸ் ஊடகங்கள்லாம் கதறாங்க, பார்க்குறீங்களா? ஒருத்தன் திட்டிட்டு இருக்கான், மக்களை போட்டு கண்ணாமின்னு திட்டுறான். ஏன் இப்படி திட்டணும்? அவங்க கதறதுமே வந்து விஜய்லாம் வர முடியாது அப்படிதானே? இல்லையே, அப்படி கதறினா பரவாயில்லையே. வன்மத்தை கக்குறானுங்களே இன்டூ எக்ஸ்ல, இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க எதுக்கு? அதாவது
மக்களை இவர்கள் ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க, மக்களை முட்டாள்கள்னாங்க, மக்களை தற்குறினாங்க. அவன் எல்லாம் தன்னுடைய என்னைய தற்குறின்னு சொல்றியா, நீ வெயிட் பண்ணிக்கிற உனக்கு வச்சிருக்கேன். ஸ்டில் இப்போவும் வந்து தற்குறிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் வந்து ஸ்டில் இப்போவும் தொடருது. ஜேம்ஸ் வசந்தன் அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. தற்குறிகளோட தற்குறி நம்பர் வேலையா ஒன்னுங்க அவரு. உலகத்தின் நம்பர் 1 தற்குறி யார் தெரியுமா? ஜேம்ஸ் தான். அந்த கோயம்புத்தூர் இஷ்யூக்கு என்ன சொன்னார் அவர்? நீங்க ஒரு பெண் ரைட்டுங்களா, ஒரு பெண் மீது, கல்லூரி முதுகலை படிக்கிற பெண் மீது பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? எதுக்கு இந்த பொண்ணு அங்கே போகும்போது நல்லா உடல் வலிமையான ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு ஆணை கூட்டிகிட்டு போக வேண்டியதுதானே. இது 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 வந்து ஒரு 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 பாலியல் விக்டிம் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு இதுவா? நீங்கள் சொல்லுங்கள். நிறைய விசிலுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து அவருக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு சொல்கிறாரான்னு தெரியல. நிறைய முட்டாள்கள் வந்து அப்ப இவர் என்ன, இவர் மட்டும் புத்திசாலியா? இந்த சமூகத்தில் இவர் மட்டும் தான் புத்தி? ஏங்க, மக்களை முட்டாள்கள் சொல்ற முட்டாள் மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. இந்த மக்கள் கூட்டத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இவர் முட்டாள்னு சொல்ற, தற்குறின்னு சொல்றவர் ஒரு ஒரு மருத்துவராக இருப்பாரு. இவரை விட மிகச்சிறந்த இசை கலைஞராக கூட இருப்பாரு, இசையமைப்பாளராக கூட இருப்பாரு. இந்த இந்த சொசைட்டிக்குள்ள தான் ராக்கெட் சயின்ஸும் படித்தவரும் இருப்பார். புரியுதுங்களா? இவர் போய் அவங்க மொத்த மக்களையும் முட்டாள்ன்றாரு. இதுவரைக்கும் அந்த அரசியல் கட்சிகள் வந்து ரொம்ப நாகரிகமா இருந்தாங்க. யாரு நாகரிகமா இருந்தாங்கன்னு அவர் சொல்றாரு. ஒண்ணும் கிடையாது. இவர் 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 ஃபேமிலியில எல்லாரையும் குழந்தைங்கள் உட்பட உட்கார வச்சுட்டு 2 பேரை பேச கேட்போம். நம்ம அட்லீஸ்ட் 2 பேருக்கு நான் ஒருத்தரை பேச கேட்போம். அவர் யாருன்னா நம்ம திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் பேச்சை இவர் பேசிட்டு கேட்கட்டுமே உட்காந்து குடும்பத்தோட கேட்க சொல்லுங்க. தாவேகா தான் வந்து டிஜிட்டல் மீடியால அவங்கள எதிர்த்து பேசுறவங்கள அநாகரிகமா திட்டுறது, இப்படி ஒரு கலாச்சாரத்தையே உருவாக்குன்னு நான் சொல்றேன். இன்னும் நிறைய நான் சொல்லிட்டே போவேன். நான் ஒன்றும் இல்லை, முக்தார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரு. அவர் போயிட்டே உட்காந்து பார்க்க சொல்லுங்க குடும்பத்தோட. என்ன ஏதோ ஒரு கலைஞர் டிவிலேருந்து வர்ற கொஞ்சம் காசுக்காக இவ்வளோ எதுக்கு சொம்படிக்கணும்? ஒரு விஷயம் 2 விஷயம்னா பரவாயில்ல, எதுக்காக வந்து விஜய் மேல இவ்வளோ டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல? விஜய் என்ன செய்தாலும் அது தவறு. விஜய் ஈகோ சிஸ்டம் அடி வாங்குதுங்க. உங்களுக்கு புரிய மாட்டாங்க. இப்போ ஜேம்ஸ் வசந்தன் இவ்வளோ முட்டு கொடுத்து பேசுறாரு. எதுக்கு பேச வைக்கிறாங்க அவரை? எதுக்கு? அவருடைய பேர் தான் அவரை பேச வைக்கிறாங்க. ஜேம்ஸ் வசந்தன் ஒரு கிறித்தவர், ஜோசப் விஜய் ஒரு கிறித்தவர், நீ இந்த கிறித்தவரை எதிர்த்து நீ பேசு. அதான் அவரோட அசைன்மெண்ட். அதுக்கு அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு கண்ணா பின்னான்ட்டு. புரியுதுங்களா? எதுக்காக பேச வைக்கிறது? எதுக்கு? அதனால அவருக்கு என்ன பயன்? ஜேம்ஸுக்கு என்ன பயன்? ஜேம்ஸுக்கு கலைஞர் டிவியில் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவர் அதெல்லாம் நேரடியாக பணம் அவருக்கு வருது. இந்த ஈகோ சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லைங்க. இப்போ திமுகவை வீழ்த்தி விட்டு தாவேகா வந்து அரியணை ஏறும்போது கலைஞர் டிவி எப்படி நடத்துவாங்க? பலனடைந்தவர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு பலர். இந்த பேசுறவங்க எல்லாமே நேரடியாக பலனடைகிறவர்கள். அவங்க எல்லாமே ஃபினான்ஷியலா. நான் வந்து நீங்க யாரை வேணா சொல்லுங்க, either they will be getting paid from pen or from a particular minister or particular company like கலைஞர் டிவி. ஏதோ ஒரு விதத்துல பணம் நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு இருக்கு திமுக கூட. இதுதான் உண்மை. விஜய் உருவாக்கின இந்த அலையில வந்து பெருசாக இன்னைக்கு பேசப்படுறது, நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி வெளிநாடுகள்ல இருந்து வந்தவர்களோட எண்ணிக்கையே அதிகம். அந்த டேட்டா ஏதாவது இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு கடந்த 100 நாட்கள்ல எக்ஸாக்டாக 111, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாட்களை வரை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 111 115 நாட்கள் வச்சுங்க. அதாவது 25 லட்சம் பேர் வந்துருக்குறாங்க வெளிநாடுகள்லேருந்து இந்தியா, தமிழ்நாட்டுக்கு. அதுலேயும் குறிப்பாக திருச்சி அண்ட் சென்னை, இதுக்கு தான் ரொம்ப அதிகமாக வந்துருக்குறாங்க, மக்கள் வந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல வந்த வெளிநாட்டுல இருந்து வெளியூர்கள்ல இருந்து அப்படி விஜய்க்காக வந்தவர்கள் அவங்களோட விஜய் இப்பதானே போட்டி போடுறாரு அதிகமா? இல்ல இப்பதானே விஜய் போட்டி போடுறாரு, இதுக்கு முன்பு போட்டி போடல. இல்ல இதுக்கு முன்பு நான் வந்து இந்த முறை தான் சொல்றேன். நான் லாஸ்ட் இயர் நான் கம்பேர் பண்ணல. ஏன்னா பெருசா அது வந்து
பேசப்படல. நான் இதுக்காக வரேன், முன்னாடி கூட அதுக்காக வரலன்னு சொல்ல வந்திருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு இன் லார்ஜ் நம்பரா அப்படின்றது ஏன் எனக்கு இதை நான் ஆய்வு நீ ஒன்றும் இல்லை, யூ கேன் கோ டு த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்தே டேட்டாஸ் நீங்கள் எடுக்கலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது ஓப்பன் பப்ளிக் டொமைன் தானே, அதுலேருந்தே நீங்கள் எடுக்கலாம். சரி, எனக்கே பர்சனலாக நிறைய வெளிநாட்டிலேருந்து நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் குடும்பத்தோடு வரப்போகிறோம், நாங்கள் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சா வரப்போகிறோம், துபாயிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வரப்போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதோட அதை பேஸ் பண்ணி தான் நான் சரி எவ்வளோ தானே எத்தனை பேர் தான் வரீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது நான் வந்து இதுக்கு 25 லட்சம் பேர் கடந்த 115 நாட்களில் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது. ரெண்டாவது, இப்போ ஹாலிடேக்கு வராங்க, நான் வந்து ஹாலிடேக்கு போகிறேன் அப்படின்னும் போது, ஹாலிடே என்னும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. டிக்கெட் புக்கிங் எல்லாம் அப்படி தான் நடக்கும் இல்லைங்களா? ஆனால் மார்ச் 25ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்த உடனே எமர்ஜென்சி புக்கிங்கில் தான் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. இதுவும் டேட்டா அவைலபிள் இருக்குது. அப்போ எமர்ஜென்சி புக்கிங்கில் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆர்வத்தோட ஹாலிடேக்கு வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ், சார்ட்டர்ட் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய பிஸ்னஸ், அதோடைய வர்த்தகம் வந்து 300% அதிகரிச்சிருக்குது. எங்க இந்த 2 தமிழ்நாட்டுக்கு வர வெளிநாடுகள்லேருந்து வர சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு. அப்போது இதெல்லாம் எதை காட்டுது? பெருசாக ஓட்டு போடுறதுக்கு ரெண்டாவது 19, 20, 21, 22 இந்த 4 நாட்களும் திருச்சி அண்ட் சென்னை ஏர்போர்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருந்திருக்கு. வெளிநாடுகள்லேருந்து அவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு என்னது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாக்கு சதவீதம் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ ஹைக்கு. இதெல்லாம் எதுக்காக நடக்குது? எல்லாமே கூட்டம் ஓட்டாகாதுன்னு சொல்லி பார்த்தார்கள்ல, அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்பிரடிக்டபிள். ஸ்டில் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பார்த்தாலும் யாரை கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டு சொல்றாங்க. ஆனா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வரும், ஆனா அந்த விசில் வந்து செகண்ட் பிளேஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து லாஜிக்கே இடிக்குது? அதுதான் நான் வந்து இன்னைக்கு திஸ் மார்னிங் நான் வந்து என் டாட்டர்கிட்ட பேசும்போது அவன் எங்கே வெளில போனாலும் கேட்டுகிட்டே இருப்பாள். ஆட்டோவில் போகும்போது எங்கே நான் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு இல்லை, தேர்தல் முடிஞ்சதுலேருந்து ஒரு 4 நாளாக இருக்குமா, இன்றைக்கி 4 நாளாக கேட்கும்போது நான் எத்தனை பேருமா சொன்னாங்க, நான் கேட்டதில் எல்லாருமே விசிலுக்கு தான் சொன்னாங்க, வேற யாருமே சொல்லாங்க. இல்லை, ஒருத்தர் மட்டும் திமுகவுக்கு போட்டேன்னு சொன்னார். அவர் திமுகன்னு சொல்ல திராவிடம் 2.0க்கு போட்டோமா அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் நாம் தமிழருக்கு போட்டான்னு சொன்னார். சென்னை சிட்டிக்குள்ளே நான் இந்த 4 நாட்களில் கேட்டது எல்லாமே விசில், இவங்க 2 பேரும் மாற்றி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த டோன். இதே சொல்றாங்க, இப்படிதான் வந்து களம் இருக்குன்னு சொல்றாங்க. வந்து விஜய் ஜெயிக்க மாட்டார், ஆட்சியை பிடிக்க மாட்டார் சொல்றாங்க. ஏன் வந்து இங்க பாருங்கம்மா, ரொம்ப எதையுமே ரிசர்ச் ஸ்டூடெண்ட் ஒரு டாப்பிக்கை ரிசர்ச் பண்ண போகும்போது ரொம்ப ஓப்பன் மைண்டடாக போகும். நான் வந்து உண்மையிலே நான் கற்றுக்கிட்டது, நான் தாவேக்காவுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். தாவேக்காவில் முக்கிய பொறுப்பில் நான் இருக்கேன், நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கேன். பட் இருந்தாலும் நான் அப்ரோச் பண்ணும்போது ஐ எம் ப்ராக்டிஸ்ட், ஓப்பனாக தான் அப்ரோச் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரியும். நான் ப்ரீ கன்சீவ்டாக ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு நான் உள்ளே போனேன்னு வைங்களேன், நான் என்னுடைய மனசில் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன்ல, அதை ப்ரூவ் பண்ணுறது தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? பெரும்பாலான ஜேர்னலிஸ்ட் இப்போ அதான் ஆல்ரெடி அவங்க ப்ரீ கன்சீவ்டாக ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அந்த ஐடியாவை நீங்கள் வந்து அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி தான் தரவுகள் எடுக்கிறது. அதுவே தப்பு இல்லை.